ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தற்கால தமிழ்நாட்டு வரலாறுல நம்ம ஸ்டாலின் ஆட்சி வந்து வீடியோ பார்த்துருப்போம். அதில் அவருடைய சாதனைகள் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய திட்டங்கள் வந்து நம்ம இது வரைக்கும் பார்க்கல. ஸோ அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சாதனைகள் அப்படிங்கிறதுல விடியல் பயண திட்டம் வந்து கொடுத்துருக்குறாங்க. எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ்லாம் இல்லாமல் முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் பார்க்கலாம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வேலை செய்யக்கூடிய ஆண்களோட விகிதத்தை கம்பேர் பண்ணும்போது பெண்களோட பங்கு வந்து கம்மியாக இருக்குது. ஸோ அதை வந்து ஊக்கப்படுத்தணும், பொருளாதார வளர்ச்சியில் அவங்களையும் வந்து ஈடுபடுத்தணும் அப்படின்றதுக்காக பணிபுரியக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்பான போக்குவரத்து பயணங்களை கொடுக்கறதுனால அவங்களும் வந்து இந்த பணிபுரியறதுல அதிகமாக ஈடுபடுவாங்க, பொருளாதார வளர்ச்சியும் இருக்கும் அப்படின்றதுக்காக இலவச விடியல் பயண திட்டம் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ ஸ்டாலின் அவர்கள் வந்து முதல்வராக பொறுப்பேற்றது எப்போது 2021 மே 7 அன்னைக்கு. அப்போவே 5 கோப்புகளில் வந்து கையெழுத்திட்டிருப்பார். அதில் விடியல் பயண திட்டமும் வந்து ஒன்று. அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அரசு போக்குவரத்து கழக கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய சாதாரண கட்டண அப்புறம் நகர பேருந்துகளில் எல்லா பெண்களும் வந்து கட்டணம் இல்லாமலும் பேருந்து பயண அட்டை இல்லாமலும் பயணம் மேற்கொள்கிற வகையில் இது அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தது. மே 8, 2021 இது வந்து அறிமுகப்படுத்தினாங்க. பெண்களுக்கான இலவச பேருந்து பயண திட்டம் வந்து கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் நடைமுறைக்கு வந்தது ஆகஸ்ட் 15, 2023 தான். பட் இந்த புக்கில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மே 8 அப்போவே வந்து இந்த திட்டம் நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பிப்ரவரி 2024 நீலகிரி மாவட்டம் குன்னூரில் வந்து இந்த மலைவாழ் பகுதிகளுக்கும் இந்த திட்டத்தை வந்து விரிவுபடுத்தியிருப்பாங்க. அது வந்து இந்த புக்கில் இல்லை. அடுத்ததாக முக்கியமான பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2021 ஜூன் 3 அன்னைக்கு முன்னாள் முதல்வர் கருணாநிதி பிறந்த நாளை முன்னிட்டு மாற்றுத்திறனாளிகள் அப்புறம் 3ஆம் பாலினத்தவருக்கும் இலவச பயண திட்டம் வந்து விரிவுபடுத்தப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்த திட்டம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, புதுமை பெண் திட்டம். மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு உயர்கல்வி உறுதி திட்டம். பெண் கல்வியோட முக்கியத்துவத்தை உயர்த்தணும் அப்படின்னு சொல்லி மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும். தமிழகத்தில் அதாவது ஏழை எளிய குடும்பங்களை சேர்ந்த மாணவியர்கள் வந்து பொருளாதார சிக்கல்கள் காரணமாக 12வது முடித்த உடனே கல்வியை தொடர முடியாமல் போயிடுது. அதோடையே வந்து படிப்பை நிறுத்திடுறாங்க. அவங்களுடைய உயர்கல்வி வந்து தடைப்படாமல் இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் உயர்கல்வி சேர்க்கையை வந்து அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லி சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் மூலமாக இந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்படுது. இந்த திட்டத்தின் கீழே 6வது வகுப்புலேருந்து 12வது வகுப்பு வரைக்கும் அரசு பள்ளியில் படித்து மேற்படிப்பில் சேரக்கூடிய எல்லா மாணவிகளுக்கும் மாதம் 1000 ரூபாய் வழங்கக்கூடிய திட்டம் தான் இந்த புதுமை பெண் திட்டம். மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் பெயரில் செயல்படுத்தப்பட்டு வருது. இதுக்கான தகுதிகள் அப்படின்னு பார்த்தோம்னா 6லேருந்து 12வது வரைக்கும் தமிழக அரசு பள்ளிகளில் படிச்சிருக்கக்கூடிய மாணவிகளாக இருக்கணும். அரசு பள்ளிகள் அப்படிங்கிறதுனா பஞ்சாயத்து யூனியன் தொடக்க அப்புறம் நடுநிலை பள்ளிகள், ஆதி திராவிடர் நலப்பள்ளிகள், நகராட்சி பள்ளிகள், மாநகராட்சி பள்ளிகள், அப்புறம் பழங்குடியினர் நலப்பள்ளிகள், கள்ள சீர் மரபினர் பள்ளிகள், பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் நலப்பள்ளிகள், மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை பள்ளிகள், வனத்துறை பள்ளிகள், சமூக பாதுகாப்புத்துறை பள்ளிகள். இந்த மாதிரி அரசுக்கு கீழே என்னென்ன பள்ளிகள் வருதோ அங்கே படித்தவங்களாம் இருக்கணும். இது மட்டும் இல்லாமல் இந்த இலவச கட்டாய கல்வி திட்டம் இருக்குல்லையா, ஆர்டி, அதன் மூலமாக இப்போ 6லேருந்து 8வது வரைக்கும் ப்ரைவேட்டில் படிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் 9வதுலேருந்து 12வது வரைக்கும் 9th to 12th வரைக்கும் அரசு பள்ளிகளில் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களும் இந்த திட்டத்தின் மூலமாக பயனடைய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கலை, அறிவியல், தொழில்முறை படிப்புகள், துணை மருத்துவம், டிப்ளமோ, ஐடிஐ, இளநிலை, முதுநிலை இணைந்த படிப்புகள், இதில் மேற்படிப்பை தொடர விரும்பக்கூடிய மாணவியருக்கு அந்த படிப்புக்கான உதவித்தொகையை அந்த மாதம் 1000 ரூபாய் வந்து வழங்குறாங்க. ஒரே வீட்டில் 1க்கும் மேற்பட்ட மாணவியர்கள் இருந்தாலும் இந்த திட்டத்தின் மூலமாக உதவி பெறலாம். கல்லூரியில் போய் பயிலக்கூடிய மாணவியருக்கு மட்டும்தான் இந்த உதவித்தொகை வந்து வழங்கப்படும். அஞ்சல் வழி கல்வியோ அல்லது அங்கீகரிக்கப்படாத கல்வி நிறுவனங்களில் படிக்கிறவங்களா இருந்தால் இந்த உதவித்தொகை வந்து அவங்களுக்கு கிடைக்காது. அது இல்லாமல் வேறு ஏதாவது திட்டத்தின் கீழே நிதி உதவி ஏற்கனவே ஃபெலோஷிப், ஸ்காலர்ஷிப் வாங்கிட்டு இருந்தாலும் கூட இந்த திட்டத்தின் கீழே அவங்களுக்கு உதவித்தொகை வந்து கிடைக்கும். ஏற்கனவே உயர்கல்வியில் சேர்ந்த மாணவியரும் மீதம் இருக்கக்கூடிய ஆண்டுகளுக்கான படிப்புக்கு இந்த உதவித்தொகையை பெறத்துக்கு விண்ணப்பிக்கலாம். இப்போ வந்து இதுக்கு முன்னாடியே ஜாயின் பண்ணிட்டாங்க, பட் அப்ளை பண்ணல, இப்போ செகண்ட் இயர் படிச்சுட்ருக்காங்க அப்படின்னா அவங்களும் வந்து அப்ளை பண்ணி 3rd இயர் வரைக்கும் அவங்க மாதம் 1000 ரூபாய் வாங்கிக்கலாம். இந்த திட்டத்துக்கான புதுசாக மறுசீரமைக்கப்பட்ட வலைதளம் புதுமை பெண் tn.government.in அப்படின்ற வலைதளம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. அவங்க மாணவிகள் வந்து அவங்களோட உயர்கல்வி பெறக்கூடிய கல்லூரியோட ஒருங்கிணைப்பாளரை அணுகி இந்த திட்டத்தின் கீழே பதிவு செஞ்சுக்கலாம். அடுத்ததாக வழிகாட்டு குழு, கண்காணிப்பு குழு.
2 குழு அமைச்சிருக்காங்க இந்த திட்டத்துக்காகவே. எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வழிகாட்டு குழு இருக்கு இல்லையா? அது யாருடைய தலைமையில அப்படின்னு பார்த்தோம்னா, மாநில அளவுல அரசு தலைமை செயலாளர் அவர்களுடைய தலைமையில, இது ரிலேட்டடா எந்தெந்த துறைகள் இருக்கோ, அதோடைய உயர் அலுவலர்கள்லாம் அந்த உறுப்பினர்களா இருப்பாங்க. அது வந்து வழிகாட்டும் குழு. இவங்க வந்து இந்த திட்டம் தொடர்பான எல்லா நிலைகள்லயும் கண்காணிக்கிறதுக்காக இந்த குழு அமைச்சிருப்பாங்க. ஆண்டுக்கு 2 முறை வந்து இந்த குழு கூட்டப்படுது. அடுத்ததா வழிகாட்டுதல் குழு. இது யாருடைய தலைமையில இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சமூக நலன், மகளிர் உரிமைத்துறை இயக்குனர் வந்து அவங்களுடைய தலைமையில 3 மாதங்களுக்கு ஒரு முறை இந்த குழு வந்து கூட்டுறாங்க. இந்த திட்டத்தை வந்து எப்படி செயல்படுத்தணும், எ அ எல்லா நிலைகள்லையும் எப்படி வந்து கண்காணிக்கணும், அது மட்டும் இல்லாம அத மதிப்பாய்வு செஞ்சு, அந்த வழிகாட்டுதல் குழு பார்த்தோம் இல்லையா, அவங்களுக்கு அறிக்கைய வந்து இந்த கண்காணிப்பு குழு வந்து கொடுக்கும். இதுவே மாவட்ட அளவிலான கண்காணிப்பு குழு அப்படின்னு பார்த்தோம்னா, மாவட்ட ஆட்சித்தலைவர் இருக்காங்களே, அவங்களுடைய தலைமையில மாவட்ட சமூக நல அலுவலர ஒருங்கிணைப்பாளரா வச்சு கண்காணிப்பு குழு வந்து அமைக்கப்படுது. ஒவ்வொரு மாசமும் இந்த குழு வந்து ஒரு கூட்டம் கூட்டுவாங்க. அதுல வந்து இந்த திட்டத்தோட முன்னேற்றம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ஆய்வு மேற்கொள்வாங்க. இதுதான் மாவட்ட அளவிலான கண்காணிப்பு குழு. அது மட்டும் இல்லாம இந்த திட்டத்துல திருநங்கைகள், அப்புறம் திருநம்பிகளும் வந்து பயன்பெறலாம் அப்படின்னு சொல்லி இந்த திட்டத்தை விரிவாக்கம் பண்ணாங்க 2025ல. இது எப்போ இந்த திட்டத்தை ஆரம்பிச்சு வச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, செப்டம்பர் 5, 2022ல மு.க. ஸ்டாலின் வந்து இந்த திட்டத்தை தொடங்கி வச்சாரு. இந்த விழாவுல அப்போ டெல்லி முதல்வரா இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து பங்கேற்றிருப்பாரு. எங்க இத ஆரம்பிச்சு வச்சாங்க அப்படின்னா, சென்னை பாரதி மகளிர் கல்லூரி வளாகத்துல இந்த புதுமை பெண் திட்டத்தை வந்து தொடங்கி வச்சிருப்பாங்க. இந்த நிகழ்ச்சிகள்லயே 26 தகைசால் பள்ளிகளும், 15 மாதிரி பள்ளிகளையும் 2 பேரும் சேர்ந்து தொடங்கி வச்சிருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம 2500 மாணவிகளுக்கு வந்து புதுமை பெண் பெட்டக பை வந்து குடுத்துருப்பாங்க. அதுல வந்து வேலைவாய்ப்பு வழிகாட்டி புத்தகமும், நிதிக்கல்வி புத்தகமும் வந்து இருந்திருக்கும். அந்த பெட்டக பையும் வந்து குடுத்திருந்தாங்க. கூடவே வங்கி டெபிட் கார்டும் வந்து குடுத்திருந்தாங்க. ஒவ்வொரு மாசமும் 7ஆம் தேதி மாணவிகளுடைய வங்கி கணக்குல இந்த உதவித்தொகை வந்து செலுத்தப்படுது. அடுத்ததா புதுமை பெண் திட்டம் 2.0. அதாவது இந்த திட்டம் ஸ்டார்ட் பண்ணும்போது அரசு பள்ளிகள்ல படிச்சவங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் வந்து இந்த திட்டத்தை விரிவாக்கம் பண்ணாங்க. திருவள்ளூர் மாவட்டம் பட்டாபிராமில் இருக்கக்கூடிய இந்து கல்லூரியில 8/2/2023 அன்னைக்கு இந்த புதுமை பெண் 2.0 திட்டத்தை முதல்வர் மு.க. ஸ்டாலின் வந்து தொடங்கி வச்சிருப்பாரு. இதன் மூலமா 1,04,347 மாணவிகள் வந்து பயன்பெறுவாங்க அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. அடுத்ததா தமிழ் புதல்வன் திட்டம். இந்த திட்டத்தை எங்க தொடங்கி வச்சாங்க அப்படின்னா, கோயம்புத்தூர்ல. எப்போ அப்படின்னா 2024 ஆகஸ்ட் 9ஆம் தேதி முதல்வர் தொடங்கி வச்சிருப்பாரு. எப்படி புதுமை பெண் திட்டத்தின் கீழ மாணவிகளுக்கு ரூ. 1000 உதவித்தொகை கொடுத்தாங்களோ, அதே மாதிரி மாணவர்களுக்கான உதவித்தொகை ரூ. 1000 வழங்கக்கூடிய திட்டம் தான் இந்த தமிழ் புதல்வன் திட்டம். இதன் மூலமா 3.28 லட்சம் மாணவர்கள் வந்து பயன்பெறுவார்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அரசு பள்ளிகள்ல 6லேருந்து 12வது வரைக்கும் படிச்ச மாணவர்களுக்கும், இளங்கலை பட்டப்படிப்பு, டிப்ளமோ, ஐடிஐ இந்த மாதிரி உயர்கல்வி முடிக்கிற வரைக்கும் மாதந்தோறும் ரூ. 1000 அவங்களுடைய வங்கி கணக்குல நேரடியா செலுத்தப்படும். வேற ஏதாவது உதவித்தொகை ஏற்கனவே வாங்கிட்டு இருந்தவங்களா இருந்தாலும் சரி, இந்த திட்டத்தின் கீழ பயன்பெற தகுதி உடையவங்க தான். இதுக்காக திருநங்கை, திருநம்பிகளுக்கான விதிமுறைகளை வந்து அரசு தளர்த்தியிருப்பாங்க. திருநங்கை, திருநம்பிகளுக்கும் இந்த திட்டத்தை வந்து விரிவாக்கம் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ எந்த வழியில படிச்சிருந்தாலும் சரி, ஆங்கிலமா இருக்கலாம், தமிழா இருக்கலாம், UMIS இணையதளத்தில் விண்ணப்பிச்சு உதவித்தொகை வந்து பெறலாம் அப்படிங்கிறது தான். அடுத்த திட்டம் என்ன அப்படின்னா, காலை உணவு திட்டம். மணிமேகலை நூல்லேருந்து வரிகள் கொடுத்துருக்காங்க. மண்டினி ஞாலத்து வாழ்வோர்க்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே அப்படின்ற வரிகளை மேற்கோள் காட்டியிருக்காங்க. இந்தியாவிலேயே முன்னோடி திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காலை உணவு திட்டத்தை எப்போ ஆரம்பித்து வச்சாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அண்ணாவுடைய பிறந்த நாளான செப்டம்பர் 15, 2022ல் முதல்வர் வந்து தொடங்கி வச்சிருந்தாரு. எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா, மதுரை சிம்மக்கல் கீழெண்ணத்தோப்பு ஆதிமூலம் தொடக்கப்பள்ளியில் இந்த திட்டத்தை வந்து தொடங்கி வச்சுருந்தாங்க. மற்ற மாவட்டங்களில் செப்டம்பர் 16ஆம் தேதி அந்தந்த மாவட்ட அமைச்சர்களும், மாவட்ட அலுவலர்கள், அப்புறம் அவங்கெல்லாம் சேர்ந்து இந்த திட்டத்தை வந்து தொடங்கி வச்சுருப்பாங்க. இதை கண்காணிக்கிறதுக்குன்னு சொல்லி மாவட்ட அளவில் ஒரு ஒருங்கிணைப்பு அலுவலரும் வந்து நியமிக்கப்பட்டிருந்திருப்பார். இந்த திட்டத்தோட விரிவாக்கம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஆரம்பத்தில் 1545 அரசு தொடக்க பள்ளிகளில் இந்த திட்டம் தொடங்கி வச்சாங்க. அதுக்கப்புறம் இதை வந்து ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளிகளுக்கும் விரிவாக்கம் பண்ணாங்க. எங்கே விரிவாக்கம் பண்ணாங்க அப்படின்னா, நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்குவளையில் முன்னாள் முதல்வர் மு. கருணாநிதி அவங்க படித்த ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில் இந்த திட்டத்தை வந்து விரிவாக்கம் பண்ணாங்க. எப்போ அப்படின்னா 2023 ஆகஸ்ட் 25 அன்னைக்கு 30,122 அரசு தொடக்க பள்ளிகளில் இந்த காலை உணவு திட்டம் வந்து விரிவாக்கம் செய்யப்பட்டது. இந்தியாவிலேயே ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தொடக்க பள்ளிகள்லையும் இலவச காலை உணவு வழங்கப்படுறது இதுதான் முதல் முறை.
2024 ஜூலை 13 அன்னைக்கு அரசு உதவி பெறும் அனைத்து தொடக்கப் பள்ளிகள்லையும் நீட்டிக்கப்படும் அப்படின்னு சொல்லி அரசாணை வெளியிட்டாங்க. 2024 ஜூலை 15 கல்வி வளர்ச்சி நாள் அன்னைக்கு திருவள்ளூர் மாவட்டம் கீழச்சேரி புனித அன்னாள் தொடக்கப்பள்ளியில் அதை வந்து அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் என்ன பண்ணாங்க, விரிவாக்கம் பண்ணி வச்சாங்க. இதுக்கப்புறம் நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளுக்கு விரிவாக்கம் பண்ணாங்க. எப்போது 2025 ஜூலை 15 அன்னைக்கு நகர்ப்புறங்களில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு இந்த திட்டம் வந்து விரிவுபடுத்தினாங்க. அடுத்ததான் இந்த திட்டத்தோட நன்மைகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு நாளைக்கும் 20,73,000க்கும் அதிகமான மாணவியர் இந்த திட்டத்தின் மூலமாக பயன்பெற்று வராங்க. பள்ளி வேலை நாட்களில் திங்கள்லேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் தினமும் இலவச காலை உணவு வந்து வழங்கப்படுது. இதனால் திருப்பத்தூர், அரியலூர், பெரம்பலூர் இந்த மாவட்டங்களில் 1319 அரசு தொடக்க பள்ளிகளில் மாணவர்களுடைய எண்ணிக்கை சேர்க்கை வந்து அதிகமாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான பேக்ரவுண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தோடைய இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்றத 1920 சென்னை மாநகராட்சியோடைய மேயராக பிட்டி தியாகராய செட்டியார் இருந்தப்போ 1000 விளக்கு பகுதியில் பகல் உணவு திட்டத்தை வந்து தொடங்கி வச்சுருப்பார். அதுக்கப்புறம் 1956 அப்போது முதல்வர் அந்த காமராஜர் வந்து மதிய உணவு திட்டமாக மாற்றி அமைச்சிருப்பார். அதுக்கப்புறம் முதலமைச்சரான எம்ஜிஆர் 1982 சத்துணவு திட்டம் அப்படின்னு சொல்லி விரிவுபடுத்தியிருப்பார். இந்த மதிய உணவு திட்டத்தை சத்துணவு திட்டமாக விரிவுபடுத்தியிருந்திருப்பார். அதுக்கப்புறம் 1989 முதல்வர் மு கருணாநிதி சத்துணவில் 15 நாட்களுக்கு ஒரு முட்டை அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் 2013 அப்போது முதல்வர் அந்த ஜெயலலிதா அவங்க வந்து மசாலா முட்டை திட்டத்தை வந்து அறிவிச்சிருப்பாங்க. பகல் உணவு திட்டமாக ஆரம்பிக்கப்பட்டது தான் இப்போது வந்து காலை உணவு திட்டமாகவும் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எழுத்தாளர் ஆர் கண்ணன் அவர் வந்து அண்ணா தி லைஃப் அண்ட் டைம்ஸ் ஆஃப் சிஎன் அண்ணாதுரை அப்படின்ற அவருடைய புத்தகத்தில் தியாகராய செட்டியாரை மதிய உணவு திட்டத்தின் தந்தை அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறதா இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ மதிய உணவு திட்டத்தின் தந்தை அப்படின்னா தியாகராய செட்டியார். அடுத்தது இந்த திட்டத்துடைய நோக்கங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, மாணவியர்கள் வந்து பசி இல்லாமல் பள்ளிக்கு வரதை உறுதி செய்யணும். அவங்களுடைய ஊட்டச்சத்து குறைபாட்டினால அவங்களுடைய படிப்பு வந்து பாதிக்கப்படாமல் இருக்கிறத உறுதி செய்யணும். மாணவியரோட ஊட்டச்சத்து நிலையை வந்து உயர்த்தணும். குறிப்பாக இரத்த சோகை குறைபாட்டை வந்து நீக்கணும். இவங்களுடைய வருகையை வந்து பள்ளிகளில் அதிகரிக்கணும், ப்ளஸ் தக்க வைக்கணும். பாதியிலேயே வந்து அவங்களோட பள்ளி படிப்பை இடைநிறுத்திடக்கூடாது அப்படிங்கிறது. அப்புறம் வேலைக்கு செல்லும் தாய்மார்களின் பணிச்சுமையை குறைத்தலும் இந்த திட்டத்துடைய ஒரு நோக்கம்தான். இதுக்கான மதிப்பீடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த திட்டத்தை கொண்டு வந்ததுனால, அதாவது லட்சக்கணக்கான மாணவ செல்வங்களின் பசியை போக்குறதுனால இந்த திட்டத்தை கொண்டு வந்த முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களை வந்து தாயுமானவர் என்று கல்வித்துறை அமைச்சர் அழைத்தார் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்த திட்டம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நான் முதல்வன் திட்டம். முதல்வர் ஸ்டாலினோட ஒரு கோட்ஸ் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டு மாணவர் ஒருவர் உலகின் எந்த நாட்டு மாணவரையும் விட தரமும் தகுதியும் குறைந்தவர் கிடையாது என்பதை காட்டும் திட்டம்தான் நான் முதல்வன் திட்டம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உலகை வெல்லும் இளைய தமிழகம் அப்படின்ற முழக்கத்தோட தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் தான் இந்த நான் முதல்வன் திட்டத்தை வந்து செயல்படுத்திட்டு வருது. அதாவது மாணவர்களுக்கு அவங்களுடைய கல்வி அப்புறம் தொழில்சார் கனவுகளை தொடர தேவையான உபகரணங்கள், வாய்ப்புகளை வழங்கக்கூடிய திட்டம் இது. இதை வந்து முதல்வர் அவருடைய 69வது பிறந்த நாளை முன்னிட்டு 2022 மார்ச் 1 அன்னைக்கு சென்னை கலைவாணர் அரங்கத்தில் இந்த திட்டத்தை வந்து தொடங்கி வச்சார். இதோட நோக்கம் வந்து இளைஞர்கள் அப்புறம் மாணவர்கள் பல்வேறுபட்ட துறைகளில் முதன்மையானவர்களாக வர வேண்டும் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த திட்டத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அரசு பள்ளிகளில் பயிலக்கூடிய மாணவர்களுக்கு உயர்கல்வி அப்புறம் தொழில் வளர்ச்சிக்கான விரிவான பயனுள்ள வழிகாட்டுதல்கள் வந்து இந்த திட்டத்தின் மூலமாக வழங்கப்படுது. இது மட்டும் இல்லாமல் பள்ளிக்கல்வி அப்புறம் உயர்கல்வித்துறைகளோட கூட்டு முயற்சி மூலமாக தமிழ்நாட்டில் உயர்கல்வியில் மொத்த சேர்க்கை விகிதம் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோன்னு சொல்லுவோம், அதை வந்து உயரணும் அப்படின்ற நோக்கத்தில் இந்த திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. சரியான வழிகாட்டுதல் ஆதரவோட தேர்ந்தெடுத்த துறைகளில் சிறந்து விளங்க மாணவர்களுக்கு வந்து வழிவகை செய்யுது. இந்த திட்டத்துடைய தொலைநோக்கு பார்வை அப்படின்னு பார்த்தோன்னா, இளைஞர்களுக்கு திறன் பயிற்சி வழங்குவதோடு மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு தேவையான அந்த வேலை வாய்ப்பு வழங்கக்கூடிய சூழலை வந்து உருவாக்கி தரது, ப்ளஸ் அவங்கள அதுக்கு தயார்படுத்துறது. இதெல்லாம் இந்த திட்டத்துடைய தொலைநோக்கு பார்வை. இதர பணிகள் அப்படின்னு எடுத்துட்டோன்னா, திறன் பயிற்சி செய்கிறதுல ஈடுபட்டுள்ள நிறைய துறைகள் இருக்கும் இல்லையா, அதை வந்து ஒருங்கிணைக்கிறது, திறன் மேம்பாட்டு திட்டங்களை செயல்படுத்துறதுல தேவையான அளவீடுகளை பின்பற்றுறது. அது மட்டும் இல்லாமல் இந்த திறன் மேம்பாட்டு துறையில் கார்ப்பரேட் சமூக பொறுப்பு, கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய தனியார் துறை முன்முயற்சியை வந்து ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறதும்
அதுக்காக தனியார் துறையும் பொதுத்துறையும் வந்து கூட்டு பங்களிப்பை வந்து ஊக்குவிக்கிறாங்க. இறுதியாக வேலை வாய்ப்புகளை வழங்குறதுல ஆதரவளிக்கிறது. இதுதான் வந்து என்னது நான் முதல்வன் திட்டத்துடைய இதர பணிகள். இந்த திட்டத்துக்காக இளையா அப்படின்ற ஏஐ சேட்போட் வந்து தொடங்கி இருந்திருப்பாங்க. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா சிகரம் தொடு. கிராமப்புறம் அப்புறம் பின்தங்கிய பகுதிகளில் இருக்கக்கூடிய சிறந்த 1000 மாணவர்களை அடையாளம் கண்டு அவங்களுக்கு திறன் பயிற்சி அளித்து உயர் வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தர திட்டம் தான் சிகரம் தொடு அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நான் முதல்வன் திட்டத்துக்கு கீழே செயல்படுத்திட்டு இருப்பாங்க. திறன் தமிழ்நாடு நிறை பள்ளிகள் டிஎன் ஸ்கில்ஸ் ஃபினிஷிங் ஸ்கூல் அப்படின்னு பார்த்தோன்னா வேலை வாய்ப்பை எதிர்நோக்கி இருக்கும் இளைஞர்கள் வந்து பயன்படுற வகையில் அவங்களுக்கு திறன் ஓலைகள் அப்புறம் பணியிடை பயிற்சி வழங்கக்கூடிய திட்டம் தான் இந்த திறன் தமிழ்நாடு திட்டம். 2024 to 25 பட்ஜெட்டில் சொல்லி அறிமுகப்படுத்தினாங்க. இதுக்காக 100 கோடி ரூபாய் வந்து நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. அடுத்ததான் நிரல் திருவிழா. நிரல் திருவிழா அப்படின்றதும் நான் முதல்வன் திட்டத்தின் கீழே தான் தொடங்கினாங்க. எப்போ அப்படின்னு பார்த்தோன்னா ஆகஸ்ட் 7, 2023. இதோடைய நோக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா இளைஞர்களிடையே சிறப்பு சிந்தனை அப்புறம் புதுமை திறனை ஊக்குவிக்கிறது தான். இது இறுதி ஆண்டு பொறியியல் மாணவர்களுக்கான திட்டம். இது நிரல் திருவிழா 2.0 அப்படிங்கிறத டிசம்பர் 18, 2024 ஸ்டார்ட் பண்ணாங்க. அடுத்ததாக கல்லூரி கனவு திட்டம். 2024 இந்த திட்டம் வந்து தொடங்கினாங்க. இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 12வது வரைக்கும் படித்த மாணவர்கள் வந்து உயர்கல்விக்கு போகிறதுக்கான வழிகாட்டுதல்களை வழங்கக்கூடிய திட்டம் தான் கல்லூரி கனவு திட்டம் அப்படிங்கிறது. ஸோ அதாவது என்ன படிக்கணும், உயர்கல்விக்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய பாடப்பிரிவு வாரியான பட்டப்படிப்புகள் என்னென்ன, பட்டய படிப்புகள் என்னென்ன, எந்த விதத்தில் கல்லூரிகளை தேர்வு செய்யலாம், அதுக்காக உதவக்கூடிய திட்டம் தான் இந்த கல்லூரி கனவு திட்டம். அடுத்ததாக உயர்வுக்கு படி திட்டம். 12வது முடித்ததுக்கு அப்புறமா இடைநிறுத்தம் செய்யக்கூடிய மாணவர்கள் இருப்பாங்க இல்லையா, +2 போதும் அப்படின்னு நின்றாங்க இல்லையா, அவங்களெல்லாம் கண்டுபிடிச்சி அவங்களுக்கு உயர்கல்வியை பயில செய்யக்கூடியது தான் இந்த திட்டத்தோடைய நோக்கம். இதில் இது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 15,713 மாணவர்கள் வந்து கல்வி நிலையங்களில் சேர்க்கப்பட்டிருக்காங்க. அடுத்ததாக நான் முதல்வன் ஒலிம்பியாட் திட்டம். 2023 to 24 கல்வியாண்டில் சென்னை திருவல்லிக்கேணியில் லேடி வெல்லிங்டன் உயர்நிலைப் பள்ளியில் இந்த திட்டத்தை தொடங்கினாங்க. இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பள்ளி மாணவர்களுடைய திறமைகளை அடையாளம் கண்டுபிடிச்சு அவர்களோட பலவீனங்களுக்கு ஏற்ற மாதிரி சிறப்பு பயிற்சி வழங்கக்கூடிய திட்டம் தான் நான் முதல்வன் ஒலிம்பியாட் திட்டம். அரசு உதவி பெறும் பள்ளிகள்லேருந்து 6லேருந்து 8வது வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான திட்டம் தான் இந்த நான் முதல்வன் ஒலிம்பியாட் திட்டம். அடுத்ததாக போட்டித் தேர்வுகளில் நான் முதல்வன் திட்டத்தின் கீழே ஒரு பிரிவை வந்து உருவாக்குறாங்க போட்டித் தேர்வுகளுக்கு அப்படின்னு சொல்லி. இப்போது 2023 மார்ச் 7 அன்றைக்கி யூபிஎஸ்சி தேர்வுக்கு தயாராகக்கூடிய தமிழ்நாட்டு இளைஞர்கள் பயன்பெற வகையில் அவங்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கக்கூடிய திட்டம் தான் இந்த போட்டித் தேர்வுகளில் நான் முதல்வன் திட்டம் அப்படிங்கிறது. ஸோ 1000 மாணவர்களுக்கு வந்து ஒவ்வொரு மாதமும் 7,500 வீதம் 10 மாதங்களுக்கு, அதாவது முதல்நிலை தேர்வுக்கு வந்து வழங்கப்படுது. ப்ரிலிம்ஸுக்கு முதல்நிலை தேர்வில் வெற்றி பெறக்கூடிய மாணவர்களுக்கு முதன்மை தேர்வுக்காக மெயின்ஸுக்காக பார்த்திங்க அப்படின்னா 25,000 ரூபாய் வந்து ஊக்கத்தொகை வழங்கப்படுது. இப்போது 2025 to 26 பட்ஜெட்டில் வந்து சொல்லியிருந்திருப்பாங்க, இந்த முதன்மை மெயின்ஸ்லேயும் பாஸ் ஆகி இன்டர்வியூ போகிறாங்க இல்லையா, அவங்களுக்கு நேர்முக தேர்வுக்காக 50,000 வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க. 2024 நடந்த குடிமை பணி தேர்வில் சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷனில் இந்த திட்டத்தின் கீழே 50 மாணவர்கள் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. இதே போல் மற்ற போட்டித் தேர்வுகளில் இருக்கும் இல்லையா, மத்திய அரசு நடத்தக்கூடிய எஸ்எஸ்சி வங்கி தேர்வு, இதுலேயும் வந்து தமிழ்நாட்டுடைய 1000 மாணவர்களை வெற்றி பெற செய்யணும் அப்படின்றதுக்காக 6 மாத காலம் உண்டு உறைவிட பயிற்சி திட்டம் பார்த்திங்கன்னா சென்னை, மதுரை, கோயம்புத்தூர் இந்த நகரங்களில் வந்து தொடங்கியிருந்தாங்க. அடுத்ததாக இல்லம் தேடி கல்வி. இந்த கரோனா பேண்டமிக் டைமில் பள்ளிகள் வந்து மூடப்பட்டிருந்ததுனால இந்த கற்றல் இடைவெளியை குறைக்கணும் அப்படின்றதுக்காக 1லேருந்து 8வது வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தன்னார்வலர்களை கொண்டு செயல்படுத்தக்கூடிய வகையில் இல்லம் தேடி கல்வி திட்டம் 2021 அக்டோபர் 27 அன்னைக்கு தொடங்கினாங்க. எங்கே இந்த திட்டத்தை தொடங்கி வச்சாங்க அப்படின்னு பார்த்தோன்னா விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் வட்டம் முதலியார் குப்பம் கிராமத்தில் முதல்வர் வந்து தொடங்கி வச்சிருந்தார். மாணவர்களுடைய குடியிருப்பு பகுதியில் இருக்கக்கூடிய பொது இடத்துலையோ இல்லை தன்னார்வலர்களுடைய இல்லத்துலேயோ மாணவர்களை சேர்த்து 1:20 அப்படின்ற விகிதப்படி ஒவ்வொரு நாளும் சாயந்தரம் 5 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் இவங்களுக்கு வந்து கிளாஸ் எடுத்திருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தோன்னா முறையான கல்வி தகுதியோட பயிற்சி பெற்ற 2 லட்சம் தன்னார்வலர்கள் வாலண்டியர்ஸ் வந்து ஒவ்வொரு மாதமும் அவங்களுக்கு 1000 ரூபாய் வந்து உதவித்தொகை கொடுத்துருவாங்க. அவங்க வந்து கிளாஸஸ் எடுப்பாங்க. 2024 to 25 கல்வியாண்டில் ஜூனில் வந்து பள்ளிகள் வந்து திறக்கப்பட்டிருக்கும்.
இல்லம் தேடி கல்வி திட்டம் வந்து தொடர்ந்து செயல்படலை. இப்போது இந்த திட்டம் வந்து கல்வியில் பின்தங்கிய 50 ஒன்றியங்கள் மட்டுமே நடைபெறும் அப்படின்னு சொல்லி மாநில திட்ட அலுவலர் வந்து தெரிவிச்சிருக்கிறாரு. ஸ்கூல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அதனால் போவாங்க. கல்வியில் பின்தங்கி இருக்கிற கிராமங்களை ஒன்றியங்களை வந்து தேர்ந்தெடுத்து அதுக்கு மட்டும் வாலண்டியர்ஸ் வச்சு கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்காங்க. இல்லம் தேடி கல்வி திட்டம் 2.0 என பெயர் மாற்றி கல்வியில் பின்தங்கிய ஒன்றியங்களில் நடந்துட்டு வருது. அடுத்ததான் மனம் திட்டம். இந்த திட்டம் பார்த்திங்க அப்படின்னா முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வச்சார். சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மனநல காப்பகத்தில் 2022 டிசம்பர் 22 அன்னைக்கு. இந்த திட்டத்தின் கீழே பார்த்தோம் அப்படின்னா 36 அரசு மருத்துவக் கல்லூரிகளில் மனநல ஆதரவு மன்றங்கள் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அரசு மருத்துவக் கல்லூரிகள், பல் மருத்துவக் கல்லூரிகள், துணை கல்லூரிகளில் மனம் அப்படின்ற பெயரில் மாணவர்களுடைய மனநலன் காக்கக்கூடிய சிறப்பு திட்டம் வந்து தொடங்கப்பட்டிருக்கு. அதுக்காக மனநல நல்லாதரவு மன்றங்கள் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. இங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த உளவியல் ஆலோசனைகள் வந்து தேவைப்படக்கூடிய மாணவர்களுக்கு தயக்கம் இல்லாமல் உடனடியாக மனநல மருத்துவரை தொடர்பு கொள்கிற வகையில் ஒவ்வொரு கல்லூரிகளும் மனம் அலைபேசி உதவி எண்ணும் வந்து பயன்பாட்டுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. அது என்ன எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 144116 அப்படிங்கிறது தான். நட்புடன் உங்களோட மனநல சேவை அப்படின்ற பெயரில் இந்த அலைபேசி உதவி எண்ணை வந்து அறிவிச்சிருந்திருப்பாங்க. அடுத்ததாக கலைஞரின் வருமுன் காப்போம் திட்டம். 2006 டிசம்பர் 30 அன்னைக்கு அப்போ முதல்வராக இருந்த மு கருணாநிதி வந்து வருமுன் காப்போம் திட்டத்தை தொடங்கி வச்சார். இங்கே பூந்தமல்லியில் இருக்கக்கூடிய அண்ணா அரசினர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தொடங்கி வச்சுருந்துருப்பார். அப்புறம் 2006 to 11 ஆட்சி காலத்தில் வருமுன் காப்போம் அந்த திட்டத்தின் மூலமாக 18,742 மருத்துவ முகாம்கள் வந்து இந்த திட்டத்தின் கீழே நடைபெற்றது. அதில் 1,72,05,000 ஏழை எளியோர் வந்து பயனடைஞ்சிருப்பாங்க. இதை மறுபடியும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி தான் கலைஞரின் வருமுன் காப்போம் அப்படின்ற பெயரில் மு க ஸ்டாலின் வந்து செப்டம்பர் 29, 2021 சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வாழப்பாடி அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் ஸ்டார்ட் பண்ணி வச்சாங்க. இந்த திட்டத்தின் கீழே மருத்துவ முகாம்கள் வந்து நடத்தப்படும். அதில் சிகிச்சைகள் வந்து வழங்கப்படும். அது மட்டும் இல்லாமல் பரிசோதனைகளும் வந்து நடத்தப்படும். அது மட்டும் இல்லாமல் மேல் சிகிச்சை ஏதாவது அவங்களுக்கு தேவைப்படுதா அப்படிங்கிறத பரிந்துரை செய்யப்பட்டு உயர் சிகிச்சையும் வந்து அவங்களுக்கு அளிக்கப்படுது. அடுத்ததான் மக்களை தேடி மருத்துவம். இந்தியாவிலேயே முதல் முறையாக தமிழ்நாட்டில் தான் மக்களை வீட்டுக்கே போய் அவங்களுடைய நோயை கண்டுபிடிச்சி சிகிச்சை அளிக்கக்கூடிய முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி ஊராட்சி ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய சாமனப்பள்ளி கிராமத்தில் 2021 ஆகஸ்ட் 5 அன்னைக்கு மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தை முதல்வர் வந்து தொடங்கி வச்சிருப்பார். முதல் பயனாளியாக திருமதி சரோஜா அம்மாளுக்கு வந்து இந்த மக்களை தேடி மருத்துவ பெட்டகத்தை வந்து முதல்வர் நேரடியாக கொடுத்துருப்பாரு. இது ஸ்டார்ட் பண்ணி 6 மாதத்தில் 50 லட்சம் மக்கள் வந்து இந்த திட்டத்தின் மூலமாக பயனடைஞ்சிருக்காங்க. இது வந்து எதுக்காக அப்படின்னா தொற்றா நோய்களுக்கான திட்டம் தான் இது. அதாவது இதில் 18 வயசுக்கு மேற்பட்ட எல்லாருக்குமே சர்க்கரை நோய், அப்புறம் ரத்த கொதிப்பு இருக்கிறதா, இந்த மாதிரி பிளட் ப்ரெஷர், சுகர் இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு செக் பண்ணிவிட்டு தேவையான மருந்துகள் வந்து வழங்கப்படும். 18 வயசுலேருந்து 45 வயசுக்கு உட்பட்டவர்கள் வந்து மருத்துவமனைக்கு போய் மருந்துகளை வாங்கிக்கணும். 45 வயசுக்கு மேற்பட்டவங்களாக இருக்காங்க அப்படின்னா 3 மாதத்துக்கு ஒரு முறை மருத்துவமனைக்கு போனாலே போதுமானது. ஒவ்வொரு மாதமும் என்ன பண்ணுவாங்க, செவிலியர்கள் அவங்களோட வீட்டுக்கே போய் மருத்துவ பரிசோதனைகள்லாம் செஞ்சு அதுக்கு தேவையான மருந்துகளை வந்து வழங்குவாங்க. இதில் ஒரு செவிலியர், ஒரு தன்னார்வலர், ஒரு இயன்முறை மருத்துவர்னு சொல்லி குழுவாக வந்து அவங்கள பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பரிசோதனை பண்ணி சிகிச்சை அளிக்கிறாங்க. தமிழ்நாடு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சகம் தான் இந்த திட்டத்தை தொடங்கினாங்க. தமிழ்நாடு மகளிர் நல மேம்பாட்டு நிறுவனத்தோட பயிற்சி பெற்ற பெண் சுகாதார தன்னார்வலர்களும், இடைநிலை சுகாதார சேவையாளர்களும், இயன்முறை மருத்துவர்கள், நோய் ஆதரவு செவிலியர் இவங்கெல்லாம் வந்து அந்த குழுவில் பங்கு பெறாங்க. தமிழ்நாடு அரசு குறிப்பின்படி பார்த்தோம் அப்படின்னா டிசம்பர் 2023 வரைக்கும் இந்த திட்டத்தின் கீழே 1,69,000 மக்கள் வந்து பயனடைஞ்சிருக்காங்க. 2024 ஜனவரி மாதம் கணக்கீட்டின்படி 1,72,000 பயனாளிகள் வந்து பயனடைஞ்சிருக்காங்க. இதில் 73.6% பேர் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பிளட் ப்ரெஷர், அதுக்கப்புறம் வந்து சுகரு, இந்த பரிசோதனையெல்லாம் செஞ்சவங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த திட்டத்தை பாராட்டுற வகையில் ஐநா சபை சார்பில் யுனைடெட் நேஷன்ஸ் இன்டர் ஏஜென்சி டாஸ்க் ஃபோர்ஸ் விருது மக்களை தேடி மருத்துவ திட்டத்துக்கு வந்து கொடுக்கப்பட்டிருந்தது. அடுத்ததான் நம்மை காக்கும் 48. டிசம்பர் 18, 2021 செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி மருத்துவக் கல்லூரி அப்புறம் ஆராய்ச்சி நிலையத்தில் நடந்த விழாவில் முதல்வர் மு க ஸ்டாலின் வந்து இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. அதாவது சாலை விபத்தில்
ஏற்படக்கூடிய உயிரிழப்பை குறைக்கணும். விபத்து ஏற்பட்ட முதல் 48 மணி நேரத்துக்குள்ள கட்டணம் இல்லாத உயிர் காக்கக்கூடிய அவசர சிகிச்சைகளை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நம்மை காக்கும் 48 திட்டத்தை வந்து தொடங்கி வைக்கிறாங்க. இந்த திட்டத்தோடைய முக்கிய அங்கம் அப்படின்னு பார்த்தோன்னா, சாலை விபத்தால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு 48 மணி நேரத்துக்கான அவசர சிகிச்சை செலவை தமிழக அரசே வந்து மேற்கொள்ளும். இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 அப்படிங்கிறது தான் இந்த திட்டத்தோடைய பெயர். இதுக்காக பார்த்தீங்கன்னா, அங்கீகரிக்கப்பட்ட 237 அரசு மருத்துவமனைகள், அப்புறம் தனியார் மருத்துவமனைகள் உரிய தகுதியின் அடிப்படையில் இணைக்கப்பட்டு சிகிச்சைகள் வந்து வழங்கப்படுது. சாலை விபத்துகளில் காயமடைஞ்சவங்களுக்கு விபத்து ஏற்பட்ட முதல் 48 மணி நேரம் வந்து மிகவும் முக்கியம் அப்படிங்கிறத கருத்தில் கொண்டு இந்த திட்டம் வந்து தொடங்கப்பட்டிருக்கு. இதில் ஏற்கனவே முதலமைச்சருடைய அந்த மருத்துவ காப்பீட்டு அட்டை வச்சுருப்பாங்க இல்லையா, அவங்க, அது இல்லாதவங்க, மற்ற மாநிலத்தை சேர்ந்தவங்க, வெளிநாட்டவர் யாராக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே வருமான வரம்பு எதுவும் கணக்கில் இல்லாமல் தமிழ்நாட்டோடைய எல்லைக்குள்ளே சாலை விபத்து ஏற்படுது, அதில் காயமடைகிறாங்க அப்படின்னா முதல் 48 மணி நேரம் வரைக்கும் கட்டணமின்றி மருத்துவ சிகிச்சை வந்து அளிக்கப்படுது. தேர்ந்தெடுக்கப்பட்ட 81 மருத்துவ சிகிச்சை முறைகளுக்கு வந்து ஒரு நபருக்கு 1 லட்சம் வரைக்கும் செலவினத்தில் சிகிச்சை மேற்கொள்ளப்படும். அது இப்போ 2 லட்சமாக உயர்த்தியும் கொடுத்துருக்காங்க. இந்த எவ்வளோ பேர் பயனடைஞ்சாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து அப்பப்போ கரண்ட் அஃபேர்ஸில் அப்டேட் ஆகிக்கோங்க. இதை பார்த்து படிக்க வேண்டாம். அடுத்ததாக நமக்கு நாமே திட்டம். தமிழக முதல்வர் 2021 டிசம்பர் 11 அன்னைக்கு சேலம் மாவட்டம் சீலநாயக்கம்பட்டியில் நடந்த அரசு விழாவில் நமக்கு நாமே திட்டம், அப்புறம் நகர்ப்புற வேலைவாய்ப்பு திட்டம், இந்த திட்டங்கள்லாம் வந்து தொடங்கி வச்சுருந்துருப்பார். இந்த நமக்கு நாமே திட்டம் 1997 to 98 அந்த டைம்லேயே வந்து அப்போது முதல்வராக அந்த கருணாநிதி அவங்க வந்து அறிவிச்சிருப்பாங்க. மக்களோட சுயசார்பு தன்மையை வந்து ஊக்குவிக்கணும், பலப்படுத்தணும், தேவையான திட்டங்களை அவங்களோட பங்களிப்போடு செயல்படுத்தி பொது சொத்துக்களை வந்து உருவாக்கி பராமரிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த திட்டத்தோடைய நோக்கம். இதில் வளர்ச்சி பணிகளுக்கான திட்டமிடுதல்லேருந்து ஸ்டார்ட் ஆகி வள ஆதாரங்களை திரட்டுறது, பணிகளை மேற்கொள்கிறது, மேற்பார்வையிடுறது, இது எல்லாத்துலேயும் மக்களை வந்து நேரடியாக ஈடுபடுத்தணும் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. மாநில அளவில் 300 கோடி மதிப்பீட்டில் நமக்கு நாமே திட்டம் வந்து செயல்படுத்தப்படுது. அதாவது மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி பகுதிகளில் மேற்கொள்ளக்கூடிய திட்ட பணிகளோட மதிப்பீட்டில் குறைஞ்சபட்சம் 3ல் 1 பங்கு வந்து பொதுமக்களோட பங்களிப்பு நிதியும் அரசு நிதி உதவியோட இந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்படுது. நகர்ப்புற வேலைவாய்ப்பு திட்டம் அப்படின்னு பார்த்தோன்னா, மாநில அளவில் நகர்ப்புற ஏழை எளிய மக்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்துகிற வகையில் 100 கோடி மதிப்பீட்டில் இந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்பட உள்ளதாக சொல்லியிருக்காங்க. இதோட நோக்கம் அப்படின்னு பார்த்தோன்னா, நகர்ப்புறங்களில் வாழ்வாதார வாய்ப்புகளை வந்து மேம்படுத்துறது தான். இயற்கை வள மேலாண்மை பணிகள், வெள்ள தடுப்பு பணிகள், சுற்றுப்புற சூழலை வந்து பாதுகாக்கிறது, இந்த மாதிரி நிறையா வந்து கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்துக்கோங்க. இது ரிலேட்டடான பணிகளை மேற்கொள்கிறது தான் இந்த திட்டத்தோடைய முக்கியமான நோக்கம், பணிகள். அடுத்ததாக சமத்துவபுர திட்டம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஜூன் 24, 2021 நடந்த கூட்டத்தொடரில் முதல்வர் ஸ்டாலின் வந்து சொல்லியிருந்திருப்பார். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதன்மையான 100 திருக்கோயில்களை வந்து புனரமைக்கணும் அப்படின்னு சொல்லி 100 கோடி ரூபா நிதி ஒதுக்கியிருப்பாங்க. அதோட இன்னொரு முக்கிய அறிவிப்பாக பார்த்தோம் அப்படின்னா, தமிழ்நாடு முழுக்க புதிய சமத்துவபுரங்கள் வந்து அமைக்கப்படும், பழைய சமத்துவபுரங்கள் வந்து சீரமைக்கப்படும் அப்படின்னும் சொல்லியிருந்திருப்பாங்க. 1996 to 2001 இந்த ஆட்சி காலத்தில் அப்போது முதல்வர் மு. கருணாநிதியால் கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இந்த சமத்துவபுர திட்டம். ஏற்றத்தாழ்வு இல்லாத சமூகத்தை உருவாக்கணும்னு சொல்லி அறிவிச்சிருப்பாங்க. மு. க. ஸ்டாலின் முதலமைச்சராக பொறுப்பேற்றதுக்கு அப்புறமா பெரியார் நினைவு சமத்துவபுரத்தை முதன்முறையாக விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் கொலுவாரி ஊராட்சி பகுதியில் ஆகஸ்ட் 5, 2022 தொடங்கி வச்சிருப்பார். இதுதான் சமத்துவபுர திட்டம். அடுத்ததாக மீண்டும் மஞ்சப்பை திட்டம். சுற்றுச்சூழலை பாதிக்க வகையில் இருக்கக்கூடிய 14 வகையான நெகிழி பொருட்களுக்கு வந்து தமிழக அரசு தடை விதிச்சிருந்தாங்க. கொரோனா டைமில் என்ன ஆயிடுச்சு, மறுபடியும் வந்து நெகிழி பைகள், பிளாஸ்டிக் வந்து அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதை தடை பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் தமிழ்நாடு சுற்றுச்சூழல் துறை வந்து மீண்டும் மஞ்சப்பை திட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க. சென்னை கலைவாணர் அரங்கில் நடந்த விழாவில் டிசம்பர் 23, 2021 ஸ்டாலின் வந்து மஞ்சப்பை திட்டத்தை தொடங்கி வச்சிருப்பாரு. தனது மனதிற்கு நெருக்கமான திட்டம், இதனை முழுமையாக மக்கள் திட்டமாக மாற்ற வேண்டியது உங்கள் கடமை அப்படின்னு சொல்லி மாவட்ட ஆட்சியர் மாநாட்டில் முதல்வர் வந்து சொல்லியிருந்திருப்பார். அடுத்ததான் மகளிர் உரிமை திட்டம். பெண்களோட உழைப்பை முறையாக அங்கீகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கி கல்வியிலையும் வேலை வாய்ப்புலையும் உள்ளாட்சி அமைப்புகளையும் இடஒதுக்கீடு கொடுத்து பெண் உரிமை போற்றிட கலைஞர் அவர்களின் பெயரில் அவரோட 100ஆண்டை கொண்டாடுற வகையில் மகளிர் உரிமை திட்டம் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது.
இதுக்காக மகளிருக்கான உதவித்தொகை அப்படின்னு இல்லாமல் கலைஞர் மகளிர் உரிமை தொகை அப்படின்னு சொல்லி பெயரிட்டிருப்பாங்க. தமிழ்நாட்டில் பெண்களுக்கு ஒவ்வொரு மாதமும் 1000 வழங்கக்கூடிய இந்த திட்டத்தை அண்ணா பிறந்த நாளான செப்டம்பர் 15, 2023 காஞ்சிபுரத்தில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் வந்து தொடங்கி வச்சுருந்துருப்பார். அடுத்தது மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்டங்கள். டிசம்பர் 3, 2022 மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் சென்னை கலைவாணர் அரங்கத்தில் ஒரு விழா நடந்தது. என்ன பெயரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலக மாற்றுத்திறனாளிகள் தினம் 2022 அப்படின்ற பெயரில் நடந்தது. இந்த திட்டத்தில் முதல்வர் பங்கேற்று மாற்றுத்திறனாளிகளுக்கான நிறைய நலத்திட்ட உதவிகளை வந்து வழங்கியிருந்திருப்பார். இப்போது வருவாய்த்துறை மூலமாக ஓய்வூதியம் பெற்று வரக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுடைய ஓய்வூதியம் 1000லேருந்து 1500 ரூபாவாக வந்து உயர்த்தி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கான அரசு பணிகளில் சேருவதற்கு 4% இடஒதுக்கீடு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி அரசாணை வெளியிட்டிருந்திருப்பாங்க. இதே போல் கடுமையான இயலாமை, அறிவுசார் குறைபாடு, தசை சிதைவுகள், அப்புறம் தொழுநோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கான பராமரிப்பு உதவித்தொகை 2000 வந்து உயர்த்தி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி அரசாணை வெளியிட்டிருக்காங்க. 1லேருந்து 5வது வரைக்கும் படிக்கக்கூடிய மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு உதவித்தொகையாக 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தாங்க. அது 2000 வந்து உயர்த்தியிருக்காங்க. இதே போல் 5வதுலேருந்து 8வது வரைக்கும் படிக்கிறாங்களே அவங்களுக்கு வந்து 3000லேருந்து 6000 உதவித்தொகை வந்து உயர்த்தப்பட்டிருக்கு. 9வது வகுப்புலேருந்து 12வது வரைக்கும் படிக்கக்கூடிய மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு 4000லேருந்து 8000 வந்து உதவித்தொகை உயர்த்தப்பட்டிருக்கு. இதுவே காலேஜ் பட்டப்படிப்பு படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கான உதவித்தொகை 6000லேருந்து 12000 உயர்த்தப்பட்டிருக்கு. தொழில் கல்லூரிகளில் பட்ட மேற்படிப்புகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு 7000லேருந்து 14000 உயர்த்தப்பட்டிருக்கு. அடுத்து என்ன திட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்வரின் முகவரி. தமிழக அரசு சார்பில் முதல்வரின் முகவரி அப்படின்ற புதிய துறையை வந்து 2021 நவம்பரில் தொடங்கினாங்க. அதாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய முதல்வரோட தனிப்பிரிவு, முதல்வரோட உதவி மையம், ஒருங்கிணைக்கப்பட்ட குறைதீர்ப்பு மேலாண்மை அமைப்பு, உங்கள் தொகுதியில் முதல்வர், இது எல்லாம் இதுக்கான அலுவலகங்கள் எல்லாம் ஒருங்கிணைச்ச முதல்வரின் முகவரி அப்படின்ற ஒரு புதிய துறையை வந்து உருவாக்குனாங்க. முதல்வரோட தனிப்பிரிவில் மாவட்ட வருவாய் அலுவலர் நிலையில் இருக்கக்கூடிய சிறப்பு அலுவலர், அப்புறம் அலுவலர்கள் வந்து இந்த துறையின் கீழே செயல்படுவாங்க. இதே போல் தமிழ்நாடு கவர்னன்ஸ் இருக்கு இல்லையா, அதன் கீழே ஒருங்கிணைக்கப்பட்ட குறைதீர்ப்பு மேலாண்மை அமைப்போட முதன்மை பொதுக்குறை தீர்வு அலுவலர் பதவி, அப்புறம் முதல்வரோட முகவரித்துறை சிறப்பு அலுவலர் பதவியோடு இணைக்கப்படுது. இந்த திட்டத்தின் கீழே வாங்கக்கூடிய மனுக்களுக்கு, அந்த மனுக்களுக்கு தீர்வு காணணும் இல்லையா, அதை தீர்வுக்கான ஒருங்கிணைக்கப்பட்ட குறைதீர்ப்பு மேலாண்மை அமைப்பு மாநிலம் முழுதும் பார்த்திங்க அப்படின்னா ஒற்றை இணையதள முகப்பாக வந்து பயன்படுத்தப்படுது. சிங்கிள் போர்ட்டலை வந்து இதுக்காக வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது பார்த்திங்கன்னா முதல்வரின் முகவரித்துறையின் கட்டுப்பாட்டில் தான் இருக்கும். குறைதீர்ப்பு மேலாண்மை அமைப்போட ஹெல்ப்லைன், தகவல் அழைப்பு மையம், 1100 தொலைபேசி எண், இதெல்லாம் வந்து மனுக்கள் தொடர்பாக விசாரிக்கிறதுக்காகவும் மனுக்களை வந்து பதிவு செய்வதற்காகவும் முதல்வரின் முகவரின் துறையின் கீழே செயல்படுது. முதல்வரின் முகவரி, தொலைபேசி எண் 1100. அடுத்ததாக தோழி மகளிர் விடுதி. 2023 ஆகஸ்டில் தான் சமூக நலத்துறை அப்புறம் பெண்கள் அதிகாரமளித்தல் துறை தான் பணிபுரியும் பெண்களுக்குன்னு சொல்லி இந்த தோழி மகளிர் விடுதியை வந்து ஆரம்பித்தாங்க. 9 மாவட்டங்களில் 11 தங்கும் விடுதிகளை வந்து தொடங்கினாங்க. இந்த விடுதிகளுக்கு வந்து தோழி அப்படின்னு பெயரிட்டிருந்தாங்க. தமிழ்நாடு பணிபுரியும் மகளிர் விடுதி கழகம் லிமிடெட் நிறுவனத்தின் கீழே இந்த விடுதிகள் வந்து செயல்படுது. பெண்களுக்கான பாதுகாப்பான விலை மலிவான தங்கும் இடங்களை வழங்க செய்கிறது தான் இந்த திட்டத்துடைய முக்கியமான நோக்கம். சென்னை, செங்கல்பட்டு, சேலம், திருச்சி, திருநெல்வேலி, வேலூர், விழுப்புரம், பெரம்பலூர், தஞ்சாவூர் இந்த இடங்களில் இப்போதைக்கு தோழி பெண்கள் விடுதிகள் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. 2025 மார்ச் 8 அன்னைக்கு நடந்த மகளிர் தின நிகழ்ச்சியில் முதல்வர் வந்து கலந்துக்கிட்டு காஞ்சிபுரம், ஈரோடு, தருமபுரி, சிவகங்கை, தேனி, கடலூர், நாகை, ராணிப்பேட்டை, கரூர் இந்த 9 மாவட்டங்களில் 72 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 700 படுக்கைகளுடன் கூடிய புதிய தோழி விடுதிகள் கட்டப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காரு. அடுத்ததாக தமிழ்நாடு விண்வெளி தொழிற்கொள்கை. தமிழ்நாடு ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியல் பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க. தொழில் வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சியில் தமிழகம் வந்து முன்னணி மாநிலமாக இருந்தாலும் அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லணும் அப்படின்ற இலக்கோடு தான் தமிழ்நாடு விண்வெளி தொழில் கொள்கை 2025 வந்து கொண்டு வந்தாங்க. அதுக்கு அமைச்சரவை பார்த்திங்க அப்படின்னா 2025 ஏப்ரல் 17 அன்னைக்கு ஒப்புதல் வழங்கியிருந்திருப்பாங்க. அடுத்த 5 ஆண்டுகளில் விண்வெளி துறையில் 10,000 கோடிக்கான முதலீட்டுகளை ஈர்க்கிறது தான் இந்த கொள்கையோடைய முக்கிய இலக்கு.
குறைந்தபட்சம் 10,000 பேருக்கு நேரடி அப்புறம் மறைமுக வேலை வாய்ப்புகளை வந்து உருவாக்குவதற்கும் விண்வெளி துறைக்கான தொழில்நுட்ப தகுதியான திறமையான நபர்களை வந்து இந்த திட்டத்தின் கீழே முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா திருச்சியில் ட்ரீட் அப்படின்னு சொல்லக்கூடிய பொது மையத்தினை நிறுவனம் அப்படின்னு சொல்லி தனியார் தொழில் நிறுவனங்களோட ஒப்பந்தம் வந்து போட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் மதுரை, தூத்துக்குடி, திருநெல்வேலி, விருதுநகர் இந்த மாவட்டங்கள் வந்து விண்வெளி தொழில் விரிவாக்க மாவட்டங்களாக அறிவிச்சிருக்காங்க. ஸ்பேஸ் பே அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. குலசேகரப்பட்டினத்துக்கு பக்கத்தில் 1500 ஏக்கரில் விண்வெளி தொழில் பூங்கா அமைக்கக்கூடிய பணிகள் வந்து இப்போ நடைபெற்று வருது. அடுத்ததாக தாயும் மாணவர் திட்டம். ஏழை எளிய மக்கள் பயன்பெறக்கூடிய வகையில் நிறைய நலத்திட்டங்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த வகையில் மாநிலத்தோட வறுமையை ஒழிக்கணும் அப்படின்றதுக்காக முதலமைச்சரின் தாயும் மாணவர் திட்டம் அப்படின்ற திட்டத்தை 2024 to 25 பட்ஜெட்டில் வந்து அறிவித்தாங்க. முதல்வருடைய கனவு திட்டம் அப்படின்னு சொன்னால் இந்த தாயும் மாணவர் திட்டம் தான். 2024 February 19 அன்னைக்கு அறிவித்தாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 5 லட்சம் ஏழை குடும்பங்களை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அவங்கள தீவிர வறுமையிலேருந்து மீட்டெடுக்கக்கூடிய திட்டம் தான் இந்த தாயும் மாணவர் திட்டம். யாரெல்லாம் பயன்பெறலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, தனியாக வசிக்கக்கூடிய முதியவர்கள், ஆதரவற்றவங்க, பெற்றோரை இழந்த குழந்தைகள், சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கக்கூடிய ஃபேமிலி, அப்புறம் மனநலம் பாதிக்கப்பட்டவங்க, மாற்றுத்திறனாளிகள், சிறப்பு உதவி தேவைப்படும் குழந்தைகள் அப்படின்னு சொல்லி வறிய நிலையில் வாழக்கூடிய மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு தேவையான கல்வி, வேலைவாய்ப்பு, திறன் மேம்பாடு, வீடு எல்லா உதவிகளும் இந்த திட்டத்தின் கீழே வழங்கப்படும். அவங்களுக்கு வந்து நேரடியாகவே அவங்களுடைய வங்கி கணக்குக்கு வந்து உதவித்தொகை வந்து வரவு வைக்கப்படும். இந்த திட்டத்தை செயல்படுத்தக்கூடிய துறை அப்படின்னு பார்த்தோன்னா ஊரக வளர்ச்சி அப்புறம் பஞ்சாயத்து துறை. அடுத்ததாக கலைஞரின் கனவு இல்லம் திட்டம். முதல்ல இந்த திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா கலைஞர் வீடு வழங்கும் திட்டம் அப்படின்ற பேரில் 2010 தொடங்கினாங்க. இதோட நோக்கம் என்ன அப்படின்னா குடிசையில்லா தமிழகத்தை வந்து உருவாக்கணும் அப்படிங்கிறது தான். ஆனால் சமீபத்தில் நடந்த கணக்கெடுப்பு ஒன்றில் மாநிலத்தில் பார்த்தீங்க தமிழ்நாட்டில் சுமார் 8 லட்சம் குடிசைகள் வந்து இன்னும் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிய வந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் முதல்வர் வந்து இந்த திட்டத்தை வந்து அறிவித்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 2030க்குள்ளே குடிசைகள் இல்லா தமிழகம் அப்படின்ற இலக்கை அடையிற வகையில் February 19, 2024 அன்னைக்கு தமிழக சட்டப்பேரவையில் 2024 to 25 பட்ஜெட்டில் வந்து தங்கம் தென்னரசு கலைஞர் கனவு இல்ல திட்டம் தொடர்பான அறிவிப்பை வந்து வெளியிட்டிருப்பார். அது மட்டும் இல்லாமல் 2025க்குள்ளே தமிழகம் முழுவதும் 1 லட்சம் வீடுகள் வந்து கட்டணும் அப்படின்னு சொல்லி இலக்கு நிர்ணயிச்சிருந்தாங்க. இதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா 3100 கோடி ரூபாய் வந்து நிதி ஒதுக்கியிருந்தாங்க. இதில் குடிசை வீடுகள்லையும் ஓட்டு வீடுகள்லையும் இருக்கக்கூடிய ஏழை குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு 3,50,000 மானியத்தில் ஆர்சிசி கூரையோட கூடிய புதிய காங்கிரீட் வீடுகள் வந்து கட்டித்தரப்படுது. ஸோ இவ்வளோ தான் திட்டங்கள் கொடுத்துருப்பாங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான திட்டங்கள் தான் கொடுத்துருப்பாங்க. இவங்களோட 2021 மு.க. ஸ்டாலின் பதவி ஏற்றதுலேருந்து இப்போ 2025 வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நிறைய திட்டங்கள் இருக்கும். அதையும் வந்து கரண்ட் அஃபேர்ஸில் அப்பப்போ அப்டேட் ஆகிக்கோங்க. இது அடுத்ததாக பார்த்திங்கன்னா அமைச்சகங்கள், துறைகளோட பெயர் மாற்றம், அப்புறம் அவருடைய பொருளாதார சாதனை என்ன, பட்ஜெட் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.